Hello guys, welcome back our channel Rider Machine. நான் உங்க கணேஷ் பேசுறேன். நம்ம வெஹிக்கிளுக்கு என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்றோமோ எல்லாமே வந்து ஒரு வீடியோவா எடுத்து போடுறோம். சோ என்ன பர்பஸ் கோசம் அப்படினா பேர் வந்து ராயல் என்ஃபீல்ட் thunderbird என்ன பைக் வந்து வச்சிருப்பீங்க. சோ உங்களுக்கு வந்து ஆஃப்டர் மார்க்கெட் ஆக்சஸரீஸ் அந்த அளவுக்கு அவைலபிள் இல்ல. சோ அப்படினு சொல்ல நம்ம வந்து ஒவ்வொண்ணா நம்மளே ஓன் டிசைன் கிரியேட் பண்ணி பண்றோம் நம்ம வெஹிக்கிளுக்கு. சோ இத மாதிரி இருக்க சொல்ல சோ நீங்களும் பார்த்து உங்க வெஹிக்கிளுக்கு நீங்க பண்ணலாம். சோ ஒரு ஆப்ஷனா இருக்கு அப்படினு சொல்றதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். சோ ஒரு handguard புதுசா நம்ம வாங்கி இருக்கேன் என்னோட வண்டி கோசம். சோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஸ்பான்சர்ஷிப் கிடையாது. என்னோட வண்டிக்கோசம் நான் பே பண்ணி வாங்கியிருக்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது ஸ்பான்சர்ஷிப்போ கிடையாது, சரிங்களா? அதையும் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். ஸோ இவ்வளோ பெரிய பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஹேண்ட்கார்ட் தான் நம்ம வண்டிக்கோசம் வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து நார்மல் ஹேண்ட்கார்ட் கிடையாது. இது வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும். ஸோ அது நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி பார்க்க சொல்லி எல்லாமே நான் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இது அன்பாக்சிங் பண்ணி நம்ம வெஹிக்கில் இன்ஸ்டாலேஷன் பண்ணி எந்த அளவுக்கு லுக் இருக்குது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் A to Z வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பண்ணி நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க கைஸ், இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அன்பாக்சிங் பண்ணிவிட்டு ஸோ உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து ஒரு குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நார்மல் வந்து நம்ம போட்டிருப்போம். ஸோ இதோட இதுவும் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த திக்னஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ இது வந்து அலுமினியம், சரிங்களா? ஸோ இது வந்து ரெஸ்ட் ஆகாது, இது வந்து மெட்டல் கிடையாது. ஸோ அதான் ப்ளஸ் லைட் வெயிட்டாகவும் இருக்கும், ரெஸ்ட்டும் ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுமாரி ரெண்டு வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வருது, பிளாக்காக வருது. நம்ம வண்டிக்கு வந்து நம்ம பிளாக் வாங்கியிருக்கோம். ஸோ நல்லா வந்து பெருசாகவே இருக்கும். இது வந்து சில பேர் வந்து சின்னதாக வாங்கிடுவாங்க. ஏன் பெருசாக வாங்குகிறோம் அப்படின்னா, சப்போஸ் நம்ம வந்து குளிர்லாம் போக சொல்ல கை வந்து இது கரெக்டாக உள்ளே வந்து க்ளவுஸோட இதுவாகிடும். ஸோ அப்போ வந்து கை வந்து குளிராது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் நம்ம பெரிய சைஸ் இது. ஸோ இது வந்து ஒரே சைஸ் தான், இது கொஞ்சம் நம்ம பெருசாக வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு 2 CNC கட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 இது பார்த்தீங்களா? செந்தளவுக்கு ஒரு ப்ரீமியமாக இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியும். ஸோ இது இல்லாமல் ஸோ இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கான நெட்ஸு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஜிப் கவர் ஒரே ஆள் வந்து பேசிட்டு ஒரே ஆள் அன்பாக்சிங் பண்ணி வீடியோ எடுத்தால் அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்க்ரூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது வந்து தனி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே எல்லாமே இது கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அலாங்கி, இதுக்கான அலாங்கி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உள்ளே போய் லாக் ஆகும் இல்லையா பெருசு, ஸோ அதுக்கான அலாங்கி ப்ளஸ் அந்த இதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து டைட் பண்ணுறதுக்கு இது எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம் எங்கெங்கே இது போட்டு டைட் பண்ணுறதுன்னு. ஸோ இது இல்லாமல் இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஃபுல்லாக அன்பாக்சிங் பண்ணியாச்சு. ஸோ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பாருங்க. ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டாலேஷன் போயிடலாம். இங்கே ஒரு ஸ்க்ரூ அதேமாதிரி இங்கே. ஸோ இது 3 ஸ்க்ரூவும் வந்து அதில் நம்ம பேக்கில் இருந்தது இல்லையா? ஸோ அதுதான் வந்து இதில் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இது இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேக் சைடில் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் சொல்கிறது வந்து இதுதான் விஷயம். இப்போ நம்ம நார்மல் ஸ்க்ரூனால் இது போட்டிங்கன்னா அதோட எண்டு வந்து இங்கே வரும். சப்போஸ் நம்ம வந்து கையில் வந்து குத்தும். அது எதுவுமே இல்லை. ஸோ ப்ரீமியமாக இருக்குது, நீங்கள் பார்த்துக்கிட்டே தெரியும். ஸோ இது வந்து நம்ம இப்போ இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ இதே மாதிரி தான் இன்னொரு பீஸும் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். அதுலேயே வந்து இதுக்கான அலாங்கி ஸ்க்ரூ இது வந்து டூல்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வச்சு பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து இங்கே பார் 2 இருக்கும் இல்லையா? ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு த்ரெட் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் த்ரெட்டு. த்ரெட்டு இல்லை அப்படின்னா இந்த இடத்துல த்ரெட் இல்லை அப்படின்னா ஸோ இந்த மாதிரி யூனிவர்சல் ஸோ இது வச்சு உள்ளே வச்சு டைட் பண்ணுவாங்க. சரிங்களா? இது டைட் பண்ண இது வந்து லாஸ்ட்டில் வந்து நிற்கும். ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து இது வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது இந்த வண்டிக்கு. ஏன்னா இவங்களே வந்து இதில் அந்த ஹோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம டேரெக்டாகவே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி பண்ணுறது நம்ம உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நம்ம வெளியே போடணும், நான் இது வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வெளியே போட்டுட்டு ஸோ இந்த ஒரு நீட் லென்த் போல்ட் இருக்குது, இது டேரெக்டாக போடணும். நான் உங்களுக்கு அந்த யூனிவர்சல் காட்டினேன், அது நம்ம வண்டிக்கு போட வேணாம். ஏன்னா நம்ம வந்து இந்த ஸ்டேரிங்குள்ளேயே வந்து இது இருக்குது, சரிங்களா? அந்த த்ரெட் இருக்கனால நம்ம அப்படியே டேரெக்டாக போட்டுடலாம். ஸோ இங்கே ஒரு போல்டு இது ஒரு 3 போல்டு இது மட்டும் போட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து நமக்கு மேலே அப்பு டவுன் வந்து ஷேக் ஆகும். ஸோ அது வந்து ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து அவங்க ஒரு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்க்ரூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ரூ வந்து இது வந்து ஆக்சுவலாக வந்து மிரரோட ஸ்க்ரூ. ஸோ இப்போ நம்ம வந்து மிரர் இல்லை இப்போ என்கிட்ட. ஸோ இது வந்து ஆர்டர் போட்டிருக்க ஒரு மிரரு. ஸோ அது வரும். ஸோ அதுக்கோசம் இப்போதைக்கு நான் டம்மியாக வச்சுருக்கேன். ஸோ இது போட்டோன்னே ஸோ இதோட லுக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ கைக்கு வந்து நல்லா வந்து ஃப்ரீயாகவே இருக்குது இந்த இடத்துல கேப்பு.
ஸோ ப்ரொடக்ஷன் வைஸ் நல்லாவும் பெருசாகவும் இருக்குது. ஹேண்ட் கார்டோட அன்பாக்சிங் இதுக்கப்புறம் இன்ஸ்டாலேஷன் எல்லாமே பார்த்தீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்புட் வந்து பார்க்கலாம். இது வந்து எந்த அளவுக்கு ரக்கடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து நம்ம வண்டியில் ஃபஸ்ட் டைமாக இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி ஒரு ஹேண்ட் கார்டு யூஸ் பண்ணியிருந்தேன், அது வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். பட் இருந்தாலுமே நம்ம வண்டிக்கு எவ்வளோ பண்ணுறோம். ஸோ இதுவும் நம்ம வந்து சேஃப்டிக்காக நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 rupees வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட இது பட் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலுமே இதோட குவாலிட்டின்றது நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இதுவும் சொல்கிறேன், இது வந்து பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது. இது நான் என்னோட பர்சனல் மணி தான் இன்வெஸ்ட் பண்ணி என்னோட சேஃப்டிக்காக வாங்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அப்படியே க்ளோஸ் அப்பில் காட்டுறேன். ஸோ இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது இது எல்லாமே வந்து சிஎன்சி சரிங்களா. இது வந்து ரெஸ்ட் ஆகாது, ரொம்ப சிஎன்சியில் வந்து பண்ணியிருக்காங்க. இது கூட நல்லா வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்றதுனால நம்ம கை வந்து நம்ம க்ளவுஸ் போட்டாலுமே நல்லா உள்ள கம்ஃபர்டபுளாக வச்சுக்கலாம். ஸோ இயர்லி மார்னிங் நம்ம ரைட் பண்ணுறோம் அப்படின்னா சொல்ல நம்மளுக்கு வந்து குளிராது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இருக்குது. நல்லா வந்து பெருசாகவே இருக்குன்னே சொல்லலாம் இந்த ஹேண்ட் கார்டு. ஸோ இது வந்து இந்த ராயல் என்ஃபீல்டுக்காக வந்தது, இது வந்து ஹிமாலயனுக்காக வந்தது அப்படின்னு கிடையாது. இது வந்து யூனிவர்சல் தான் சரிங்களா. ஸோ இது வந்து என் வண்டிக்கு போட்டிருக்க மாதிரி நீங்கள் வச்சிருக்க வண்டி எந்த வண்டிக்கு வேணால் இதை வந்து நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம். பட் இதில் ஒரு விஷயம் நான் ஃபேஸ் பண்ணேன். ஸோ அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ண சொல்ல அது நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்குங்க. ஸோ இந்த லெஃப்ட் சைடில் இருக்க ஹேண்ட் கார்டு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்குது, நெட் இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக மிரர் நெட்டு. இப்போ நான் மிரர் வந்து கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருக்கேன், ஒரு மிரர் வருது. ஸோ அதுக்காக வச்சுருக்கேன். ஸோ இந்த மிரர் நெட்டில் வந்து இந்த இடத்துல மேலே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். இல்லைனா இது வந்து லெஃப்ட் கீழே மேலே கொஞ்சம் ஷேக் ஆகும். அதனால் இவங்க எல்லாமே ப்ரொவிஷன் எல்லா ஸ்க்ரூஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து மெக்கானிசம். இது நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம் லெஃப்ட் சைடில். பட் ரைட் சைடில் பண்ண சொல்ல என்ன ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா இந்த சைட்லேருந்து நான் க்ளோஸ் அப்புங்க. ஸோ ரைட் சைடில் பாட்ட சொல்ல என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா இது வந்து நான் சொன்ன மாதிரி இது யூனிவர்சல் தான். ஸோ எல்லா வண்டிக்கும் ஃபிக்ஸ் பண்ண சொல்ல ஸோ இப்போ என் வண்டிக்கு ஃபிக்ஸ் பண்ண சொல்ல என்ன ஆகுது அப்படின்னா இதுக்கு வந்து மாஸ்டர் சிலிண்டர் இருக்கு இல்லையா, டிஸ்கோட சிலிண்டர். ஸோ இதில் வந்து இது வந்து இடிக்குது. ஸோ அதனால் இந்த கிளாம்பு இருக்குது இல்லைங்களா, மேலே இருக்க இந்த கிளாம்பு வந்து நம்மளே ஓனாக வந்து செஞ்சோம். ஸோ செஞ்சு இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஈஸியாக ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இதில் வர இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இடிக்குது சரிங்களா. பட் இது நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் இன்னொரு வாட்டி, என் வண்டிக்கு இடிச்சுது அதனால் உங்கள் வண்டிக்கும் இது இடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயம் கிடையாது. ஒரு வண்டியோட ஹேண்டில் பார்ஸ் அது மாறி வந்து உங்களுக்கு டிசைன் வந்து மாறும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஆஃப் மோட்டார் சைக்கிள் அவங்களோட ஹேண்டில் பார்ஸில் ஃபிக்ஸ் பண்ண சொல்ல இது மேபி இடிக்குதா இல்லை ஸ்டாக்கில் போட சொல்ல இடிக்கலையா அப்படின்னு எனக்கு கரெக்டாக தெரியல. பட் இது எனக்கு இந்த இடத்துல போட சொல்ல லைட்டாக இடித்ததுனால நான் இந்த கிளாம் மட்டும் நான் பட்டரில் குத்து செஞ்சுருக்கேன். ஸோ அதனால் இது எனக்கு இப்போ கரெக்டாக இருக்குது. ஸோ இதேமாரி நீங்கள் வச்சுருக்க பைக்கை பொறுத்து அது மாறும் சரிங்களா. ஸோ அதனால் நீங்கள் இது இன்ஸ்டாலேஷன் இது வாங்கி இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக இன்ஸ்டாலேஷன் பண்ணுங்கள். சப்போஸ் இது வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கரெக்டாக வரல அப்படின்னா நீங்கள் வேறு கிளாம் வந்து இதேமாதிரி செஞ்சுக்கிங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. சரி guys, ஸோ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இது எப்படி அன்பாக்சிங் பண்ணோம், எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணோம், இது அவுட்புட் எப்படி இருக்குது எல்லாமே வந்து உங்களுக்கு வீடியோவாக கிளியராக காட்டியிருப்பேன். ஸோ இது நீங்கள் வாங்கணும் அப்படின்னா கீழே வந்து நம்ம ரெட்டிச் ஆக்சசரிஸில் தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ அவங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே லொக்கேஷன் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அவங்க ஃபோன் நம்பரோட. உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்ல நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதேமாரி நம்ம வெஹிக்கிள் ராயல் என்ஃபீல்ட் தண்டர்பர்ட் 350Xல பார்த்தீங்கன்னா நிறைய மாடிஃபிகேஷன் நம்ம வெஹிக்கில் வந்து பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா விண்ட்ஷீல்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஜிபிஎஸ் மவுண்ட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ இந்த ஹேண்ட் கார்டு, அதுக்கப்புறம் கிராஷ் கார்டு, முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபாக் லைட்டு, அதுக்கப்புறம் இந்த பம்பர் ரப்பரு, ரிஃப்ளெக்டர் ஸ்டிக்கர்ஸ் வந்து ஒட்டியிருக்கேன், வீலில் ரிஃப்ளெக்டர் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து டாப் பாக்ஸு, டாப் ரேக்கு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இதேமாரி நிறைய விஷயங்கள் வந்து என் வண்டியில் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே நான் வந்து வீடியோவாக மேக் பண்ணி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் ஃப்ரீ டைமில் ஸோ அந்த வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள், ஓகேவா. ஸோ இதான் guys இன்னைக்கான வீடியோ சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ நம்ம ரவி என்ஃபீல்டு கேரேஜ் பார்த்தீங்கன்னா வேலைச்சேரியில் இருக்குது. ஸோ நம்ம சர்வீஸு இந்த மாதிரி ஆஃப்டர் மார்க்கெட் இன்ஸ்டாலேஷன் அதெல்லாம் வந்து நம்ம ப்ரோ தான் நம்மளுக்கு பண்ணி கொடுக்குறாரு. ஸோ நீங்களும் ராயல் என்ஃபீல்டு வச்சிருக்கீங்க இல்லை சர்வீஸ் இதுமாதிரி ஆல்ட்ரேஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அவர்கிட்ட விடுங்க. ஸோ நல்லாவே பண்ணி தருவார், நம்ம பேரை வந்து சொல்லுங்கள், ஓகேவா. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய்.